டேட்டா சயின்ஸ் வெர்சஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்னோட ஷாப்ல டெய்லியும் ஷாப்பிங் பண்ற கஸ்டமர்ஸோட நேம், ஏஜ், அவங்க என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரண்யா, அவங்களோட ஏஜ் 30, அவங்க இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க, இந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஃபுல் ரிப்போர்ட்டையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். மந்த்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் என்ன பண்றேன், ஒருத்தன் கிட்ட போயிட்டு என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். அவன் என்ன பண்றான், என்னோட டேட்டாவை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு மண்டே 25 to 30 ஏஜ் குரூப்ல இருக்க பர்சன்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போறாங்க, டியூஸ்டே 35 to 40 ஏஜ் குரூப்ல இருக்க பர்சன்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு போறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே எனக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறேன். இதனால எனக்கு மந்த்லி இன்கமும் அதிகமாகுது. ஒருத்தங்கிட்ட போய் என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன்ல, அவன் தான் டேட்டா அனாலிஸ்ட். அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் யாரு? டேட்டா அனாலிஸ்டோட ஒரு ஸ்டெப் மேல இருக்கவன் தான் டேட்டா சயின்டிஸ்ட். இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்றான், ஆல்ரெடி கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னு எம்எல் மாடல்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றான்ல, அவன் தான் டேட்டா சயின்டிஸ்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கென்ஸ்டாக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.